படித்ததில் பிடித்தது. பின்னால் பேசுபவன் புகழ்ந்தால் என்ன, இகழ்ந்தால் என்ன, நீ சென்று கொண்டே இரு முன்னால். கோடி உறவுகள் இருந்தாலும் யாவரும் இங்கு தனி மனிதனே. யாரும் யாருக்காகவும் இல்லை என்பதே மகத்தான உண்மை. ஒருவர் கை நீட்டும் போதே தாங்கி பிடியுங்கள். விட்டுவிட்டால் மீண்டும் கைகோர்க்க வாய்ப்புகள் கம்மி. அடுத்தது என்ன பண்ணலான்னு யோசித்தால் வெற்றிதான். அடுத்தவனை என்ன பண்ணலான்னு யோசித்தால் தோல்விதான். எதையும் எதிர்கொள்வேன் என்ற மனநிலை மட்டுமே நம்பிக்கையை கொடுக்கும். உலகில் நிலையானது பணமோ பொருளோ அல்ல, நம்பிக்கை நிறைந்த அன்பு மட்டுமே. உன்னை யாருக்குமே பிடிக்கவில்லை என்று வருத்தப்படுவதற்கு நீ சந்தையில் விற்கும் பொருட்கள் அல்ல. உன்னை உனக்கு மட்டும் பிடித்தால் போதும். நீ என்பது நீயே. எப்போ வேண்டுமானாலும் பேசிக்கலாம் அப்படின்னு பேசாத விட்டுறாதீங்க. ஏன்னா ஒருத்தரை விட்டுட்டா ஒரு சில அன்பு திரும்ப கிடைக்காது. எனக்கு எல்லாமே தெரியும் என்று சொல்லிக்கொள்ளுங்கள், தவறில்லை. ஆனால் அடுத்தவனுக்கு எதுவுமே தெரியாது என்று கணித்து விடாதீர்கள். யாரையும் போலவும் இல்லாமல் இதுதான் நான் என்று தன் இயல்பு மாறாமல் வாழ்வதும் ஒரு வகையில் வாழ்நாள் சாதனைதான். பெருமைக்காக வாழாதே, மன நிம்மதிக்காக வாழ்ந்து பார். உண்மையான சந்தோஷம் கிடைக்கும். பெரும்பாலும் சண்டைகளுக்கான காரணங்களை விட சண்டையின் போது பேசிய வார்த்தைகளை அவர்களை மீண்டும் பேச விடாமல் செய்துவிடுகிறது. மகிழ்ச்சி நாம் சேர்த்து வைக்கும் பொருட்களில் இல்லை, நாம் மனிதர்களை சேமிப்பதில் உள்ளது. வாழ்க்கையில் எப்போதுமே சந்தோஷமாக இருப்பது ஒருவித கலை. ஆனால் அதை யாரிடமும் கற்றுக்கொள்ள முடியாது. நம்மால் நேற்றைய தினத்தை சரி செய்ய முடியாது, ஆனால் நாளைய தினத்தை மிகச் சரியாக உருவாக்க முடியும்.